இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, இன்ஃபியூஸ் திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்ஃபியூஸ் திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சிஎன்எஸ்ஏ, ஆப்ஷன் பி நாசா, ஆப்ஷன் சி ஜாக்சா, ஆப்ஷன் டி இஎஸ்ஏ. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்த்திடலாம். இன்ஃபியூஸ் திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் நாசா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, நிலத்தடி பனிக்கட்டி வரைபடமாக்கல் திட்டத்திற்கு நிதி வழங்கிய அமைப்பு எது? நிலத்தடி பனிக்கட்டி வரைபடமாக்கல் திட்டத்திற்கு நிதி வழங்கிய நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ நாசா, ஆப்ஷன் பி ஜாக்சா, ஆப்ஷன் சி இஸ்ரோ, ஆப்ஷன் டி இஎஸ்ஏ. நிலத்தடி பனிக்கட்டி வரைபடமாக்கல் திட்டத்திற்கு நிதி வழங்கிய அமைப்பு எது? சரியான பதில் நாசா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, அதிக எண்ணிக்கையிலான அறிவுசார் சொத்து உரிமங்கள் விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ள நாடு எது? அதிக எண்ணிக்கையிலான அறிவுசார் சொத்து உரிமைகள் விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ள நாடு எது? அமெரிக்கா, ஆப்ஷன் பி ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி ஜப்பான். அதிக எண்ணிக்கையிலான அறிவுசார் சொத்து உரிமங்கள் விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் சீனா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி, தேசிய சட்ட சேவைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். தேசிய சட்ட சேவைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நவம்பர் 9, ஆப்ஷன் பி நவம்பர் 10, ஆப்ஷன் சி நவம்பர் 8, ஆப்ஷன் டி நவம்பர் 7. தேசிய சட்ட சேவைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் நவம்பர் 9. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, பருவநிலை மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த இலக்குகளுக்கான பெரும் மாற்றம் மிக்க நடவடிக்கை கூட்டணியினை நிறுவிய அமைப்பு எது? பருவநிலை மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த இலக்குகளுக்கான பெரும் மாற்றமிக்க நடவடிக்கை கூட்டணியை நிறுவிய அமைப்பு எது? ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்ட அமைப்பு, ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்ட அமைப்பு, உலக சுகாதார அமைப்பு, யுனிசெஃப். பருவநிலை மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த இலக்குகளுக்கான பெரும் மாற்றமிக்க நடவடிக்கை கூட்டணியை நிறுவிய அமைப்பு எது? கேள்விக்கான சரியான பதில் உலக சுகாதார அமைப்பு. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஆறாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையிலான வழக்கு தீர்வு விகிதத்துடன் அதிக வழக்குகளை தீர்த்து வைத்த நீதிமன்றம் எது? கேள்விக்கான ஆப்ஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மதராஸ் உயர்நீதிமன்றம், ஆப்ஷன் பி கல்கத்தா உயர்நீதிமன்றம், ஆப்ஷன் சி அலகாபாத் உயர்நீதிமன்றம், ஆப்ஷன் டி பம்பாய் உயர்நீதிமன்றம். கீழ்கண்டவற்றில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையிலான வழக்கு தீர்வு விகிதத்துடன் அதிக வழக்குகளை தீர்த்து வைத்துள்ள நீதிமன்றம் இது? சரியான பதில் மதராஸ் உயர்நீதிமன்றம். ஏழாவது கேள்வி, சூரிய கிரண் என்பது இந்தியாவுக்கு எந்த நாட்டிற்கும் இடையான கூட்டு ராணுவ பயிற்சி ஆகும்? சூரிய கிரண் என்பது இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி ஆகும்? ஆப்ஷன் ஏ நேபாளம், ஆப்ஷன் பி வங்காளதேசம், ஆப்ஷன் சி இலங்கை, ஆப்ஷன் டி மியான்மர்.
கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். சூரிய கிரண் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி ஆகும்? இந்த கேள்விக்கான சரியான பதில் நேபாளம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 8வது கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி. ஐக்கிய நாடுகளின் பருவநிலை மாற்ற மாநாடு மீதான 28வது பங்குதாரர்கள் மாநாடானது எந்த நாட்டினால் நடத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி இத்தாலி, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி ஐக்கிய அரபு அமீரகம். இந்திய நாடுகளின் பருவநிலை மாற்ற மாநாடு மீதான 28வது பங்குதாரர்கள் மாநாடானது எந்த நாட்டினால் நடத்தப்படுகிறது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஐக்கிய அரபு அமீரகம்.